வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவிமர்சனத்தில் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற காதலும் கடந்து போகும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். காதலும் கடந்து போகும் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, கொரியன் படமான மை டியர் டெஸ்பரோட படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த படத்தை வாங்கி இவங்க அப்படியே எடுக்கலை, இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியனைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றி எடுத்துருக்குறாங்க. இந்த படத்து கதையை வாங்கி அதை அப்படியே எடுக்காமல் கொஞ்சம் மாற்றுறது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான கதை நம்ம நாட்டிலே இருக்குது, அதை வாங்கி இவங்க பண்ணியிருக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் ஹிந்தியில் வெளியே வந்த சத்யா, அப்புறம் கன்னடத்தில் வெளியே வந்த துனியா, இந்த ரெண்டு படத்து கதையும் ஏறக்குறைய இந்த கதை மாதிரி தான் இருக்கும். சத்யா படத்துடைய கதையை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, சத்யா படத்தில் ஹீரோ ஒரு அப்பாவியாக இருப்பான். அவன் ஒரு ரவுடி கும்பலில் போய் சேர்ந்துருவான். அவன் ஒரு ஹீரோயினை மீட் பண்ணுவான். ஹீரோயினுக்கும் இவருக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிற கட்டத்தில் ஹீரோவுக்கு வில்லனால் ஒரு பிரச்சனை வந்துடும் ரவுடி பசங்களால். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதை. அதே போல் துனியா படத்து கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, துனியா 60 லட்ச ரூபாயில் எடுத்து சுமார் 25 கோடி ரூபாய்க்கு மேலே கன்னடத்தில் வசூல் பண்ண படம், பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு படம். அந்த படத்துடைய கதையை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் ஹீரோ கல் உடைக்கிறவனாக இருப்பான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக அம்மாவை கொண்டுக்கிட்டு சிட்டியில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அங்கே அம்மா இறந்துருவாங்க. அம்மா இறந்த சோகத்தில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்து வரும். ஹீரோயினை தற்செயலாக சந்தித்து ஹீரோயினை காப்பாற்றுவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இவனோடய சேர்ந்து வாழ வேண்டி வந்துடும். அது இந்த சூழ்நிலையில் இவன் ஒரு ரவுடி கும்பலில் போய் அடியால் வேலைக்கு சேர்ந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினும் சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற கட்டத்தில் அந்த ரவுடி கும்பலாலே ஹீரோவுக்கு பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. அதே மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதையும். சூதுகவும் படத்துக்கு அப்புறம் நலன் குமாரசாமி விஜய் சேதுபதி கூட்டணியில் வந்திருக்கிற 2வது படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த படத்தை போய் பார்க்கும்போது விஜய் சேதுபதி ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. சீன் பை சீன் விஜய் சேதுபதி மட்டுமே வர்றாரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மைனஸாக கூட இருக்குது. அதுக்கு காரணம், இந்த படத்தில் ஹீரோயின் போர்ஷனாக இருக்கட்டும் அல்லது ரவுடிங்க வர்ற போர்ஷனாக இருக்கட்டும், எல்லா சீன்லேயுமே விஜய் சேதுபதி தான் இருக்கார். படத்தில் வேறு துணை கேரக்டர்களோ அல்லது கிளை கதையோ இல்லாததுனால சீன் பை சீன் இவரே வர்றதுனால சின்னதாக ஒரு சலிப்பு தட்டுறதையும் தவிர்க்க முடியல. படத்தில் மெயின் வில்லன் சமுத்திரகனி தான். அந்த கேரக்டருக்கு நிறையா சீன்ஸும் இல்லை, நிறைய முக்கியத்துவம் இல்லை. அந்த கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனாலே கதையில் கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக போயிடுச்சு. இந்த சமயத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். சுமார் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம ஊரில் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கூப்பிட்டு கதை கேட்டோம்னா, அவங்க கதையை சொல்லும்போதே ரகுவரன் மாதிரி ஒரு அப்பா சார், ரகுவரன் மாதிரி ஒரு வில்லன் சார், ரகுவரன் மாதிரி ஒரு அண்ணன் சார் அப்படின்னு தான் கதையவே ஆரம்பிப்பாங்க. அதே போல் மணிவண்ணன் கூட அப்படி தான் சொல்லுவாங்க. மணிவண்ணன் மாதிரி ஒரு சித்தப்பா சார், மணிவண்ணன் மாதிரி ஒரு மாமா சார், மணிவண்ணன் மாதிரி ஒரு அப்பா சார் அப்படின்ட்டு எல்லா கதையிலையும் ரகுவரன் மணிவண்ணன்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி சமுத்திரகனியை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் ஆகிட்டார். எல்லா கதையிலையுமே, இப்போ வச்சுருக்கிற எல்லா கதையிலையுமே சமுத்திரகனிக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அத்தனை கேரக்டரையுமே பிச்சு உதறாரு. சூதுகவும் படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முழுக்க நிறைய நல்ல சீன்கள் இருக்கும். ஒரு சீனை ரசித்து கைத்தட்டி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த சீன் வந்துடும். அந்த சீனை ரசித்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சீன் வந்துடும். ஒரு சீனை விட இன்னொரு சீன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் நிறைய நல்ல சீன்கள் இருக்குது. ஆனால் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறதுனால படம் முழுக்க ஸ்லோவாகவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நிறைய நாடகத்தனமான சீன்கள்லாம் இருந்து போச்சு. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் அப்படின்னு பொய்யை சொல்லி ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற சீன்லாம் ரொம்ப நாடகத்தனமாக இருந்து போச்சு. இந்த மாதிரி சீன்லாம் நம்ம நலன் குமாரசாமிகிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் சேதுபதி படங்கள்லேயே அதிகமான கலெக்ஷன் அப்படின்னு சொன்னது நானும் ரவுடி தான் படம் தான். அந்த படம் தான் தமிழ்நாடு முழுவதும் 9 கோடி ரூபா தியேட்டரிக்கல் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. முதல் நாள் வசூல் மட்டுமே 1,90,00,000 பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தை 8 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே 2.5 கோடி ரூபா இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடையாது. இந்த படத்துக்கு டேக்ஸ் ஃப்ரீ வேறு கிடச்சிருக்கு. அது ஒரு பெனிஃபிட் தான் இந்த படத்துக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பரபரப்பான ஆக்ஷன் படமெல்லாம் கிடையாது. இந்த படத்துடைய தன்மையை ஸ்லோவாக போகிறது தான். அதுதான் இந்த படத்துக்கு அழகும் கூட. விஜய் சேதுபதி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு விருந்துன்னே சொல்லலாம். அந்த பார் ஃபைட்டுக்காகவே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.
நலன் குமாரசாமியுடைய சூதுகவும் படத்தை பார்த்துட்டு அதே எதிர்பார்ப்போடு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கத்தான் செய்யும். மற்றபடி இந்த படத்தை எல்லாரும் ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.